விநாயகருக்கு வந்து விக்னராஜான்னு ஒரு பேர் உண்டு. விக்னராஜனா என்ன, தடையும் அவர் தான் உருவாக்குவார், அதை போக்குறவும் அவர் தான். பிள்ளையார் வந்து பிரம்மச்சாரியாவே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இன்னும். அதனால நம்ம வந்து அந்த விக்னேஸ்வரியை பற்றி கண்டுக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு, எல்லாம் சரியாயிடுவாங்களே. அந்த கம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது சும்மா இருன்னு அர்த்தம் இல்லை. கம்ன்றது பிள்ளையாரோட மூல மந்திரம். ஓம் கம் கணபதையே நமக. எப்படி தை பிறந்தா வழி பிறந்தன்னு சொல்றாங்களோ, அவனில பிள்ளையார் சுழி போட்டுட்டா அனைத்து காரியங்களும் வெற்றி ஆயிடும். அதுக்கான பிள்ளையார் சுழியா பிள்ளையார் சுழியத்தையே கொண்டாடுறோம். பிள்ளையார் பாத்தீங்கன்னா எது மேலேயும் பற்று வச்சுக்க மாட்டார். எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறார், எது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிறார். பெரிய கோயில் ஒன்று கட்டி ஒரு ராஜகோபுரத்தோட வச்சு அதுக்குள்ள வச்சாலும் சைலண்டா இருப்பாரு. ஒரு ஆத்தங்கரையில அங்க கொண்டு போய் வச்சாலும் இருந்துப்பாரு. சிவனால் பிள்ளையாருக்கு முதல்ல சிதறுகாய் உடைக்கப்பட்டது. அதனாலதான் நீங்க என்ன சிதறுகாய் உடைச்சிட்டு இருக்கீங்க. அவருடைய அப்பாவே கொடுத்தது தேங்காய, தன்னையே தியாகம் பண்ற மாதிரி கொடுக்கப்பட்டது. இன்னைக்கும் பிள்ளையார் சக்தி, பிள்ளையார் கும்பிடுறது எல்லாத்துக்குமே ஒரு தேங்காய் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL banking. சரி, இப்போ விநாயகரோட உருவ அமைப்புல இருக்கக்கூடிய தத்துவங்கள் என்னென்ன அப்படின்றத எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். முகத்தில் வந்து ஒரு சைடு வந்து உடஞ்ச தந்தம் இருக்கும், அதுக்கு எதுவும் தனியாக ஒரு தத்துவம் இருக்கா, இல்லை அதே அந்த உடஞ்ச தந்தத்தை ஒரு சில அமைப்பில் வந்து அவர் கையில் வந்து எழுதுகோலாக வச்சுருப்பாரு, கையில் இன்னொரு கையில் மோதகம் வச்சுருப்பாரு, பின்னாடி இருக்கிற 2 கையில் வந்து ஆயுதம் வச்சுருப்பாரு. இதுக்கான அமைப்போட தத்துவம் என்ன சார்? சரி, ஒன்னொன்னா சொல்லலாம். முதல்ல வந்து உடைந்த தந்தம் கேட்பீங்க. இதுக்கு புராணம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல் காரணம் அவதாரத்தினுடைய முதல் எடுத்த நோக்கம் வந்து கஜமுகாசுரனை அழிக்கணும். அவனை அழிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதமாக யூஸ் பண்ணாரு தந்தத்தை. எல்லாருமே மகாபாரதம் எழுதினாருன்னு தெரியும். மகாபாரதம் எழுதுறதுக்கு முன்னால நடந்த கதையை வந்து கஜமுகாசுரனை அழித்தது. அதுக்காக தான் கஜமுகத்தோட ஒரு குழந்தை தோன்றுனதுக்கு காரணமே, முதல் காரணமே அதுதான். முழுமுதற் கடவுளான பிள்ளையார் வேற, அதுலேருந்து கஜமுகனை அழிக்கிறதுக்காக வந்தார். அதுக்கப்புறமா மகாபாரதம் எழுதுறாங்க. மகாபாரதம் எழுதும்போது அதுக்கு எழுத்தாணி இது நடுவில் நிறுத்தக்கூடாதுன்னு வியாசர் உத்தரவு போட்டதுனால வந்து மகாபாரதத்தை எழுதினார். அப்போ பண்ணும்போது அதை நிறுத்தக்கூடாது நடுவில் அப்படின்றதுக்காக உடைக்கப்பட்டது தந்தம். 2 முறை உடைத்திருக்காரு. ஆனால் உண்மையான தத்துவம், அவர் சொல்ற தத்துவம் என்னன்னா, ஒரு யானைக்கு கம்பீரமும் அழகும் தரக்கூடியது இது தந்தம் தான். தந்தம் தான் இல்லையா? அழகின் மீது பற்று வைக்காதே. அது எவ்வளவு சிறந்ததாக இருந்தாலும் அழகின் மீது பற்று வைக்காதே. அழகின் மீது பற்றுல உடைச்சிட்டாரு. மகாபாரதம்ன்ற ஒண்ணு எழுதினார் இல்லையா? மகாபாரதம்ன்ற ஒரு பெரிய ஞானம். அழகின் மீதான பற்றை விட்டுட்டேன்னா மிகப்பெரிய ஞானம் உனக்கு கிடைக்கும். அதாவது புற ஆசைகளையும் விருப்பங்களையும் விட்டுட்டு ஞானத்தின் மேல பற்று வச்சேன்னா, மகாபாரதம் ஒரு பெரிய கதை, பெரிய ஞானம் கிடைச்ச மாதிரி ஒன்று உடைச்சிட்டா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கூட என்ன பண்ணுவோம்னா, ஒரு மனிதனுக்கு நம்மளுடைய ஃபேஸில் அட்ராக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க முடியை கொடுத்துட்றாங்க, முடியை கொடுக்குறாங்க, உயிரை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ஒருத்தருடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், நல்ல அழகை கொடுக்கக்கூடியது முகம்தான். முகத்தில் அந்த ஹேர் தான். என்னுடைய அழகு, அதன் மேலே இருக்கிற ஆணவம், அந்த கர்வம் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்றது தான் கடவுளுக்கு போய் முடிய இருக்கிறதுல பண்ணுறோம். ஸோ இந்த தன்னுடைய அழகு என்பதை நீக்கிட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஞானம் கிடைக்கும். இன்னொரு 3வது விஷயம், பிள்ளையார் வந்து சிவன்ல பாதி சக்தி இருக்காங்க. பிள்ளையாரில் நம்ம இங்கே யாருமே விக்னேஸ்வரின்ற அம்மனை கும்புறது கிடையாது. விக்னேஸ்வரின்னு இருந்திருக்காங்க ஆதி காலத்தில், ஆனால் நம்ம இப்போ கும்புறது கிடையாது. அந்த வழிபாட்டில் முடிஞ்சு போச்சு. அது வழிபாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி காணாமல் போயிடுச்சு. சுசீந்திரத்தில் போனீங்கன்னாக்கா வந்து அங்கே ஒரு தூணில் இருப்பாங்க விக்னேஸ்வரி. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நார்த் சைட்லலாம் விக்னேஸ்வரிக்கு கோயில் இருக்குது. ஆனால் சவுத் சைடில் விக்னேஸ்வரின்னு தனியாக சொல்லலை. ஏன்னா பிள்ளையார் வந்து பிரம்மச்சாரியாவே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இன்னும். அதனால நம்ம வந்து அந்த விக்னேஸ்வரியை பற்றி கண்டுக்கவே இல்லை. விக்னேஸ்வரின்னு ஒரு அம்மன் உண்டு. சிவன் பாதி சக்தி பாதியாக இருக்கும்போது ஆண் யானையுடைய தந்தம் உண்டு. பெண் யானைக்கு உண்டா இல்லையா? பெண் யானைக்கு தந்தம் கிடையாது, யோசிக்க வேண்டாம், கிடையவே கிடையாது. அப்போ தன்னுடைய திருமேனியில இடது தந்தத்தை உடைச்சிருப்பாரு. அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் தான், 2 சேர்ந்தாதான் உலகம் இயங்கும் அப்படின்ற தத்துவத்தை சொல்றதுக்காக ஒரு தந்தத்தை உடைச்சு கையில வச்சுட்டு இருக்காரு. அதாவது எதுக்காக கையில வச்சுட்டு இருக்கணும்?
இதை கையில் இருக்கிறத விட்டுட்டோன்னா திருப்பி வந்துடும். திருப்பி வந்துருக்கும், பிடிச்சிக்கணும். ஆமா. அது வேணான்றதுல உறுதியாக இருக்கும். நம்ம என்ன உறுதியாக பற்றி கொள்ளுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா. ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்த உறுதியாக பற்றிக்கணும். எனக்கு வேண்டாம், இந்த அழகு மேலே ஈடுபாடு வேண்டான்றது நம்ம உறுதியாக இருந்தோம்னா ஞானம் தானாக வரும். இதுக்காக தந்தம் இல்லாமல் இருக்கார். அடுத்தது 2 கையில் அங்குசம் பாசம் வச்சிருக்காரு. பாசம்ன்றது ஒன்று மேலே பற்று வைக்கக்கூடியது. பிள்ளையார் பார்த்தீங்கன்னா எது மேலேயும் பற்று வச்சிருக்க மாட்டார். எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறார், எது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிறார். எங்கே வேணாலும் நீங்கள் கொண்டு போய் பெரிய கோயில் ஒன்று கட்டி ஒரு ராஜகோபுரத்தோடு வச்சு அதுக்குள்ளே வச்சாலும் சைலண்டாக இருப்பார். ஒரு ஆத்தங்கரையில் பக்கத்துலேயே குப்பை தொட்டியில் இருக்கும், அங்கே கொண்டு போய் வச்சாலும் இருந்துப்பார். நீ என்னை இங்கே தான் வைக்கணும், இங்கே தான் இருக்கணும். அவருக்கு எது மேலேயும் பற்று கிடையாது. பட் அவர் எல்லாத்தையும் பிடிக்கும். பற்று கிடையாது, துறவி கிடையாது அவர். அதுக்காக ஞானம் யாருக்கு வந்துருச்சோ அவன் துறவியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பற்று அவங்க கிட்ட இருந்து போயிடும். ஸோ இந்த பற்றை போகணும் அப்படின்னா பாசத்தை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக பாசம் வச்சிருக்காரு. இன்னொரு கையில இருக்குது அங்குசம். யானையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் அங்குசம் மட்டும்தான். பிள்ளையார் யானை. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உன்னை நீயே கண்ட்ரோல் பண்ணிக்கோ. சுய கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். சுய கட்டுப்பாடு இருந்தா உன்னை மற்றவங்க கட்டுப்பாடு அவசியமே கிடையாது. உனக்கான ஒரு சுய கட்டுப்பாடு இருக்குது, நீ கட்டுப்பட்டு இருப்ப அப்படின்னா உன்னை யாரும் வந்து கட்டுப்படுத்த வேண்டாம். சுய கட்டுப்பாடோடு இருந்தா எல்லாமே உனக்கு வந்துடும் ஈஸியா. ஸோ அங்குசம் பாசம் வச்சிட்டு இருக்காரு. கையில வந்து ஒரு கையில மோதகம் வச்சிருக்காரு. மோதகம் கையில தான் வச்சுட்டு பாரு எப்போ பார்த்தாலும். அவர் தட்டுல கூட இருக்கும், ஆனாலும் ஒன்னு தூக்கி கையில வச்சுட்டு இருப்பாரு. அது ஏன்? கீழே தட்டு ஃபுல்லா இருக்கும், ஆனாலும் வந்து ஒன்னு எடுத்து கையில வச்சுக்கிறாரு. ஏன்? மோதகம் அப்படின்றது வந்து அருந்ததி, வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி. நீங்க வந்து அருந்ததின்னு அனுஷ்கா அருந்ததிக்கு போயிட்டீங்க. இல்ல வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி. அவங்க தான் வந்து முதல்ல பிள்ளையாருக்கு நிவேதனை பண்ணாங்க. அதுல இருந்து தான் வந்து அந்த மோதக வழிபாடு வந்துச்சு. மோதகம் வந்து மேல வந்து சாஃப்டா இருக்கும், உள்ள இனிமையா இருக்கும், நல்ல ஒரு இனிப்பு இருக்கும், இனிப்பா இருக்கும். இப்போ நீங்க தோற்றத்திலையும் ஒரு சாஃப்டான தோற்றம், மனசுக்குள்ளேயும் ஒரு இனிமையா இருந்தீங்கன்னா உங்களை எல்லாரும் கையில எடுத்து வச்சுப்பாங்க. கண்டிப்பா. பழக இனிமை, பார்க்க ஒரு எப்படி சொல்றது மென்மை, அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. ஆமா. நான் அப்படி இருக்கேன், நீயும் அப்படி இரு. அதுக்கான எடுத்துக்காட்டு. நான் அப்படி இருக்கேன், என்னை எல்லாருக்கும் பிடிக்குது. நான் மட்டும் அப்படி இருந்தா பிடிக்காது, என்ன ஏன் எல்லாருக்கும் பிடிக்குது? அப்படி இருந்தா எல்லாருக்கும் பிடிக்கும். இன்னொரு பெரிய விஷயம், யானைக்கு வந்து தேங்காயும் பிடிக்கும், வெல்லமும் பிடிக்கும். அந்த தேங்காயும் வெல்லம் தான் அந்த மோதகத்துக்குள்ள இருக்கு. அதனாலேயும் பிள்ளையாருக்கு பூரணம் பிடிக்கும். இன்னொன்னு, மோதகத்தை வந்து உள்ள வச்சு மூடும் போது அதை பூரணம்னு சொல்லுவாங்க. பூரணம்னா என்ன? முழுமைன்னு அர்த்தம். எது முழுமை அடைஞ்சிருக்குதோ அது இறைவன் கிட்ட தானே போயிடும். நீ போய் தனியா இறைவனை நீ வேணும் நான் வேணும் அதெல்லாம் நீ முழுமையானவனா இருந்தால் நானே உன்னை தூக்கி கையில் வச்சுக்கிறேன், நானே உனக்கு வேண்டியதெல்லாம் தரேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். முழுமையான பூர்ணமான ஒரு நல்ல சாஃப்டான எல்லாமா இருந்தா உன்னை எனக்கு பிடிக்கும். நமக்கு கடவுளை பிடிக்கிறதுன்னு சொல்றது காட்டிலும் கடவுளுக்கு நம்மை பிடித்திருந்தா நம்ம எதுவுமே கேட்க வேணாமே, அவரே எல்லாம் செய்வார். ஸோ இது எல்லாத்தையும் தத்துவமாக சொல்றதுக்கு தான் பூரண கொழுக்கட்டை. சார், இப்போ விநாயகர் சதுர்த்திக்கான வரலாறு அது என்ன மாதிரியான வரலாறு சார்? ஏன்னா நிறைய வரலாறு சொல்றாங்க. இல்லை, பிள்ளையார் சதுர்த்திக்கான வரலாறு அப்படின்னு பார்த்தா பிள்ளையாரோட பிறந்த நாள் ஆவணி மாதம் சுக்லபட்சத்தில் வரக்கூடிய, அதாவது சுக்லபட்சம்னா வளர்பிறை, வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி தான் பிள்ளையாரோட அவதாரம் நிகழ்ந்தது இப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இது எந்த அவதாரம்? பிள்ளையாரா அவதரிச்சது. அதனால வந்து எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு பிள்ளைக்கு பர்த்டே மாதிரி அவங்கவுங்க கொண்டாடுற பழக்கம் இது ஆரம்பத்தில் அவங்கவுங்க வீடுல தான் இருந்தது. இதே ஒரு சமய சார்பு இல்லாததாக எல்லாரும் ஒற்றுமையா நாடே கொண்டாடணும் அப்படின்றதுக்காக மகாராஷ்டிரால பாலகங்காதர திலகர் தான் கொண்டு வந்தார். அப்போதான் இது வந்து உத்வேகம் பெற்றது. அது வரைக்கும் பிள்ளையார்ன்றது இருந்தது. இந்த வழிபாட்டை பெரிய அளவில் கொண்டு வந்தவர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க தமிழகத்துக்கு கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா நரசிம்மவர்ம பல்லவன். அல்ல, நரசிம்மவர்ம பல்லவனுடைய தளபதியாக பரஞ்சோதின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து வாதாபி, நார்த் சைட்ல வாதாபி ஜெயிச்சுட்டு அங்கிருந்து பிள்ளையாரை கொண்டுறாரு சவுத் சைடுக்கு. அவரால் தான் பிள்ளையார் வழிபாடு இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க.
ம், ம், திருச்செங்காட்டங்குடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஊர்ல கொண்டு வந்து அந்த வாதாபி கணபதியை வைக்கிறார். ம், ம், ஸோ இந்த வாதாபி கணபதி வச்சு இங்கேருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, பிள்ளையாரையும் நமக்கு அவர் தான் கொடுத்தாரு. ம். அந்த பரஞ்சோதி தான். அவர் தான் சிறு தொண்டரா மாறிட்டு பிள்ளைக்கரிய சிவனுக்கு கொடுத்தாரு. ஓ! பிள்ளையும் அவர் தான், பிள்ளையாரையும் அவர் தான் கொடுத்தாரு. அவர் பிள்ளையும் அவர் தான் கொடுத்தாரு. ஆமா. ஸோ இப்படிப்பட்டவங்கலாம் இருந்து தான் பிள்ளையாருடைய இதை கொண்டு வந்திருக்காங்க. பட் இது சமூகத்துல கொண்டாடப்படுற பெரிய விழாவா வந்தது வந்து மகாராஷ்டிரால பாலகங்காதர திலகர் ம், அவர் பண்ணப்பட்டதுனால வந்து இது ஒரு பெரிய சமூக விழாவா எழுச்சி. எல்லாருமே ஒன்று சேர்ந்து இருக்கணும். ம். எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறாங்க. அவன் இல்லை இவன் இல்லை இருக்காங்க அப்படின்ட்டு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் எந்த பேதமும் இல்லாமல் எல்லாருமே கொண்டாடிட்டு தான் ஒரு இருக்காங்க. மத நல்லிணக்கமா அத மத கடைபிடிச்சிட்டு வராங்க. நல்லிணக்கமாக இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்ஸ்லாம் கூட அங்கே தான் போகிறாங்க. ம், நிறைய எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவர் சூப்பர் ஸ்டாராக கொடுப்பாரு, சுப்ரீம் ஸ்டார் யார் ஹூம்ஸோ எவர். ம், அங்கே பிள்ளையார்கிட்ட ஒரு சின்ன பிள்ளையார் வச்சுட்டு கணபதி பாப்பா மோரியான்னு பாடிட்டு ம், இங்கேயே விட நமக்கு நார்த் சைடில் வந்து நிறைய கொண்டாடப்படுது. ம், ம், ம். பிள்ளையார் வழிபாடுன்றது நாடு முழுக்க பரவிடுச்சு. சொல்லப்போனால் அகிலம் முழுக்க பரவிடுச்சு. ஆமா, இப்போ வந்து சொல்லணும், கரெக்டாக சொல்லணும்னாக்கா அகிலம் முழுக்க ஆணைமுகன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆமா. அப்படிதான் ஆயிடுச்சு. பிள்ளையார் வந்து விஸ்வ வியாபி ஆயிட்டாங்க. ம், ஏன்னா அது சொன்னாங்க என்னது சதுர்புஜம் பிரசன்னவதம் சுக்லாம்பரதம் விஷ்ணும்னு சொன்னாங்க பாருங்க. ம், விஷ்ணும்னா உலகம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறவன்னு அர்த்தம். ம், 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 அந்த விஷ்ணு மயமாகவே ஆயிட்டார் அவர். ம். ஸோ இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு எப்போ வந்து ஆரம்பிச்சாங்க, எப்போ நடத்துனாங்க அப்படின்றலாம் தேடிட்டு இருக்கிறத விட பிள்ளையார் சதுர்த்தி இன்னைக்கு அவங்கவுங்க வீட்டு விசேஷமா நாட்டு விசேஷமா மாறிடுச்சு. இதுக்கான காரணங்கள் புராணத்தில் வந்து இப்படி தான் கொண்டாடணும் ம், அப்படின்ற முறை வேணா இருக்கே தவிர ம். எப்போ ஆரம்பிச்சுன்றதுக்கு எப்போ பிள்ளையார் வந்ததுன்னு தெரியல இல்லையா. ஆமா. அதே மாதிரி இது எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியல. ஓகே. அதுதான் உண்மை. சரி, இப்போ இந்த வரலாறு ஒரு பக்கம் இருந்தாலும் அதை ஏன் நம்ம கொண்டாடணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் சொல்ல முடியுமா சார்? இல்லை பிள்ளையார் சதுர்த்தி ஏன் கொண்டாடணும் அப்படின்னு கேட்குறது வந்து என் வீட்டு புள்ள பர்த்டேவை நான் ஏன் கொண்டாடணும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு நீங்கள். அதாவது இவர் எல்லாருக்குமே பிடிச்சவர். முதல் விஷயம் வந்து என்னன்னா தடைகள் போகும் அப்படின்ற நம்பிக்கை கிடைச்சிது. ம், 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 விநாயகருக்கு வந்து விக்னராஜான்னு ஒரு பேர் உண்டு. ம், விக்னராஜனா என்ன, தடையும் அவர் தான் உருவாக்குவார், ம், ம், அதை போக்குறவரும் அவர் தான். ம், விக்னத்தை உருவாக்கினாலும் அவரால் தான் உருவாக்க முடியும், போக்குனாலும் அவரால் தான் போக்க முடியும். ம், இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தீபாவளி கொண்டாடணும்னு வச்சுப்போம். ம், ட்ரெஸ் எடுக்கணும், ம். என்னென்ன வாங்கணும்னு பட்டியல் போடணும், ஆமா. என்னென்ன பலகாரம் வாங்கணும், என்னென்னலாம் வச்சு கும்பிடணும், ம். இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போடணும். ஆமா. ஆனால் பிள்ளையாருக்கு வேணாம். நீங்கள் ஒரு களிமண்ணில் கொஞ்சோண்டு பிடிச்சி வச்சுட்டு நேராக போய் ஒரு ஏற்கம்பூ பிடிங்கிட்டு வந்து அவர் மேலே போட்டு எங்கேயாவது இருந்ததுன்னா கொஞ்சம் அருகம்புல்ல கொண்டு வந்து போட்டு கும்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ம், அதே மாதிரி இதுதான் வேணும், இந்த ஃப்ரூட் தான் வேணும், அந்த ஃப்ரூட் தான் வேணும், அதெல்லாம் அவருக்கு கிடையாது. ம், நீங்கள் எது கொடுத்தாலும் வாங்கிப்பார். ஸோ பிள்ளையாரை கொண்டாடுறது மனதினுடைய மகிழ்ச்சியை உண்டாக்கும் மொதல் விஷயம். ம், இன்னொன்று பண்டிகைகளின் தொடக்கம். ஆடி மாதம் வந்து பண்டிகைகள் கொஞ்சம் நாள் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. வீட்டில் விசேஷத்தெல்லாம் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஆமா. கல்யாணத்துக்கு ஆவணி பரவட்டு கல்யாணத்துக்கு பார்த்துக்கலாம், ஆவணி பரவட்டு இந்த எல்லாத்துக்கும் போட்டிருப்பாங்க. அப்போது ஆவணியில் ஒரு பிள்ளையார் சுழி போட்டோம்ப்பா, ம். இனி அதுக்கான எல்லாமே ஒரு நல்லா அடையாளம். நடந்துரும். ம், எப்படி தை பிறந்தா வழி வழி பிறக்கும்னு பிறக்கும். சொல்கிறாங்களோ, ஆவணியில் பிள்ளையார் சுழி போட்டுட்டா அனைத்து காரியங்களும் வெற்றி ஆகிடும். ம். அதுக்கான பிள்ளையார் சுழியாக பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறோம். சார், அப்போ விநாயகர் சதுர்த்தியோட முக்கியத்துவம் அப்படின்னா என்னன்னு சொல்ல முடியும் சார்? விநாயகர் சதுர்த்திக்கு அப்படின்னு எந்த முக்கியத்துவமும் கிடையாது. ம், 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 ம். அந்த நாளில் ஒரே ஒரு முக்கியத்துவம் தனியாக சொல்லலாம் அப்படின்னா துளசியால் ம், அன்னைக்கு மட்டுமே பிள்ளையார் அர்ச்சனை பண்ணலாம். ம், அன்னைக்கு மட்டுமே பிள்ளையார்கிட்ட துளசி வைக்கலாம். ம். மற்ற எந்த நாளையும் துளசி வைக்கக்கூடாது. மற்றபடி விநாயகருக்கு வழிபாட்டுக்குன்னு என்ன முக்கியத்துவம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ம், அதுக்கு வந்து காலம், ஞாலம், ம், மூலம் ம், அப்படின்ற 3 விஷயம் பிள்ளையாருக்கு ரொம்ப 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 முக்கியம். ம், இதில் காலம்ன்றது சூரிய உதயத்துக்கு முன்னால். ம், இன்றைக்கும் கணபதி ஹோமம் பண்ணுறவங்க ப்ராப்பராக பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னால் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஆமா. பண்ணிடணும். ம், இந்த காலம் முக்கியம் அவருக்கு. ஞாலம், ம். தேங்காய். ம், தேங்காய் கண்டிப்பாக அவருக்காக ஹோமம் நடத்தினாலோ, அவருக்காக பூஜை பண்ணாலோ, அவருக்காக எது பண்ணாலும் ம், அதில் தேங்காய் இருக்கணும். ம், ம், ம். யானை தானே தேங்காய் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தேங்காய்க்கும் ஒரு இல்ல, கதை இருக்குது, அதை தேங்காய் சொல்லிடுறேன். தேங்காய்க்கும் ஒரு கதை இருக்குது, அதையும் ம். சொல்லிடுறேன். அடுத்தது மூலம். ம். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு வேலையை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க, மண்டையை உடைச்சிட்டு இருக்கீங்க. அப்போ என்ன ம். சொல்லுவாங்க உங்ககிட்ட வந்து? கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு,
ஆமா. எல்லாம் சரியாயிடுவாங்களா? ம். அந்த கம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது சும்மா இருன்னு அர்த்தம் இல்ல. ம், ம், கம்ன்றது பிள்ளையாரோட மூல மந்திரம். ம், ஓம் கம் கணபதையே நமக. ம், இந்த இந்த கம்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, ஒரு ஒரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு மூல மந்திரம் இருக்கு. ம், 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 அந்த மூல மந்திரம் மற்ற எல்லாத்துக்கும் ஓம் எல்லாத்துக்கும் ஒன்று தான், நமகா எல்லாத்துக்கும் ஒன்று தான். ம், பட் மூல மந்திரம்னு ஒன்று இருக்கு. ம், அந்த மூல மந்திரம் பிள்ளையாருக்கு கம். ம், ஸோ நீங்கள் பிள்ளையாரை நினச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் ரிலீஃப் ஆயிரும், உங்களுக்கு எல்லாம் தெளிவாயிடும்ன்றது தான் கம்முன்னு இருன்னு சொன்னாங்க. சும்மா இருன்னு அர்த்தம் இல்லை. ஸோ இந்த பிள்ளையார் வழிபாட்டில் காலம் ஞாலம் மூலம். ம். காலம்ன்றது டைமு, ஞாலம்ன்றது தேங்காய், மூலம்ன்றது மூல மந்திரம். ம். இது தேங்காய் முக்கியம்னு சொன்னேன் இல்லையா, ஏன் அப்படின்னா ஒரு அவதாரத்தில் ம். சிவன் வந்து சொன்னேன் இல்லையா, ம். பிள்ளையாரை கும்பிடாம ஆரம்பிச்சிட்டாரு, ஆமா. எல்லாம் நடந்துச்சு, தடையெல்லாம் வந்துச்சு. இப்போ அந்த பிள்ளையார்ட்ட மூல முதலான பிள்ளையார்ட்ட கேட்குறாரு, ம், எனக்கு இப்படிலாம் தடையெல்லாம் நிறைய வந்துருச்சு, ம், ம், நான் என்ன பண்ணேன்? ம், அதுக்கு சிவன்கிட்ட சொல்றாரு, பிள்ளையார் சொல்றாரு, உன்னுடைய தலையை கொடுத்துரு, தலையை எனக்கு கிட்ட கொடுத்துரு, ம், ம், மற்ற எல்லாம் தடையெல்லாம் போக்கிடுறேன். ம், எப்படி கொடுக்க முடியும்? சொல்றாரு, உனக்கு எத்தனை கண் இருக்கு? 3 கண். ம், அப்போ 3 கண் இருக்கிற ஒரு பொருளை முதல்ல படை, அதை படைத்து என்கிட்ட கொடு. ம், அப்போ 3 கண் உள்ள தேங்காய், ம், தேங்காயை படைச்சு பிள்ளையாருக்கு உடைக்கிறாங்க. ம், சிவனால் பிள்ளையாருக்கு முதல்ல சிதறுகாய் உடைக்கப்பட்டது. ம், அதனால தான் நீங்கள் இன்னும் சிதறுகாய் உடைச்சிட்டு இருக்கீங்க. அவருடைய அப்பாவே கொடுத்தது தேங்காயை, ம், தன்னையே தியாகம் பண்ணுற மாதிரி கொடுக்கப்பட்டது. ம், கொடுக்கப்பட்டதுனால தான் இன்றைக்கும் பிள்ளையார் சதுர்த்தி, பிள்ளையார் கும்பிட்றது எல்லாத்துக்குமே ஒரு தேங்காய் வேணும் அப்படின்னு சொல்லுது. ம், ஸோ இந்த காலம் ஞாலம் மூலம் இது 3 தான் ம், விநாயகர் வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ம். மற்றபடி நீங்கள் எது வேணாலும் என்ன வேணாலும் கொடுக்கலாம். இல்ல இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும் போதுலயே சொல்லியிருந்தீங்க. அதுலேருந்தே எனக்கு இன்னொரு கேள்வி வருது. பொதுவா வந்து பிள்ளையாருக்கு வந்து துளசி படைக்கலாமா? அப்படின்னு பொதுவாவே ஒரு கேள்வி இருக்கு. அது ஏன் சார் இந்த விநாயகர் சதுர்த்தியில மட்டும் அது எக்செப்ஷனல் படைக்கலாம் அப்படின்றதுக்கு எதுவும் தனி ரீசன் எதுவும் இருக்குங்களா? தனி ரீசன் அப்படின்னு கிடையாது. ம். ஒரு ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு காரணமாக இருக்கும். ம். இப்போ பிள்ளையார் தான் வந்து திருமலனுடைய சக்கரம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, ஆமா. அந்த சக்கரத்தால் முதல்ல அழிக்கப்பட்டவன் வந்து ஜலந்தரன்ற அசுரன். ம். ஜலந்தரன்ற அசுரனுடைய மனைவி தான் வந்து துளசி. ஓ. இந்த புராணம் இப்படி சொல்லிட்டு போகுது. ம், 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 ம். இந்த துளசி இந்த சக்கரத்தினால் அழிக்கப்பட்டவர் ஜலந்தரன், அவருடைய மனைவி வந்து சிறந்த கற்புக்கரசி. ஓகே. அதுக்காக அவங்களுடைய கற்பை, அந்த கற்பு நிலையை தவற வைக்கணுன்றதுக்காக ஒரு நாடகம் ஆடப்பட்டது. ம், ம், ம். இவ்வளோலாம் பண்ணிட்டு வந்ததுனால அந்த துளசியினுடைய சாபத்தின் காரணமாக பிள்ளையார் வந்து அதை எடுத்துக்கல. ம், வேண்டாம், இப்படிப்பட்ட ஒரு சாபத்தினால வந்தது எனக்கு வேண்டாம் ம். அப்படின்னு சொன்னதாக ஒரு இது இருக்கு.